நான் உன்னை நம்புறேன் சாம். ஆனா நீதான் என் மேல நம்பிக்கையே இல்லாம என் எக்ஸ் கால் பண்ணிட்டான்னு கட்டின லுங்கியோட சந்தேகப்பட்டு ஓடி வந்திருக்க. நான் உன்னை சந்தேகப்படலடி. அப்புறம் எதுக்கு சாம் வந்த? எல்லாம் ஒரு இன்செக்யூரிட்டி தான். நல்லா போயிட்டு இருக்க நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ள நல்ல பாம்பு மாதிரி உன் எக்ஸ் வந்தா எந்த பையன் தானே நிம்மதியா இருப்பான்? யாரு வந்தாலும் போனாலும் நீ நம்பணும் சாம். உன்னை நம்பாமலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா ஒருத்தன் பிரேக்கப்க்கு அப்புறம் திருப்பி வரானா கண்டிப்பா அவன் பேட்சப்காக தான் வருவான்னு எல்லா பசங்களுக்குமே தெரியும். அதனால தான் அப்படி ரியாக்ட் பண்றோம். உனக்கு அது கொஞ்சம் கூட ஃபீல் ஆகலையா? எனக்கு அப்படி தோணலையே. உங்களுக்கு தோணாதுதான். அதனால தான் நாங்க பயப்படுறோம். நீங்க ஏமாத்திருவீங்கன்னு இல்ல, கண்ட நாயினால நம்ம மென்டல் பீஸ் பிரேக் ஆயிடும்னு. நான் ஒன்னும் உன்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலன்னு, எனக்கு இன்செக்யூர் ஆகுதுன்னு உனக்கு கன்வே பண்றேன், அவ்வளவுதான். என்ன அதுக்குள்ள கிஸ் கொடுக்குறா? ஐயோ எலி 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 எலிடி எலி. அப்பவே என்ன நல்லின்னு சொன்ன, இப்ப எலின்னு சொல்ற. உன் கண்ணுக்கு நான் ஒரு பொண்ணாவே தெரியல சாம். ஒரே ஜாவா பஞ்ச் தான் உனக்கு. அங்க பாருடி எலிடி. உண்மையா? என்னப்பா பிரச்சனைங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருடி ஆண்டி. இவ்ளோ திமிரு இருந்தா என் அம்மாவே டீன் சொல்லுவ சாம். என்ன நீ நசிக்கிட்ட? பாத்தியா, நடுவுல எத்தனை எலி வந்தாலும் அதை எப்படி நசுக்கணும்னு எனக்கு கரெக்டா தெரியும்.